ஆம குஞ்சு பிரளய ஜலத்துல நீஞ்சி பிரம்மா எதிரில வந்து நிற்கிறார். அந்தரத கூர்மம் பூதகம் சர்ப்பந்தம் வந்து நிற்கிறார். பிரம்மானி யார் அப்படின்னு கேட்டார். இந்த கூர்மம் சொல்றது உன்னை படைச்சவன் அப்படிங்கிறார். பிரம்மா சொல்றார், இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணாத, நான் எவ்வளவு பெரியவன், எனக்கு 4 தலை 8 கை இருக்கு, நீ சின்ன அம்பியா இருக்க, எதிரில அங்கேயும் வந்து பயப்படாம நான் உன்னை படைச்சவன் சொல்றைய. இல்ல, நான் என்னுடைய சுய ரூபத்தை காண்பிச்சா நீ பயப்பட போறீங்கிறதுக்காக சின்ன ரூபத்துல வந்தேன். உனக்கு 4 தலையானா உன்னை விட தலை ஜாஸ்தியான ஆளெல்லாம் இருக்கா, 5 தலை உடையவா, 6 தலை உடையவா, 1000 தலை உடையவாள்லாம் இருக்கா, இதோ பாரு என் ரூபத்தை அப்படின்னா சகஸ்ர சீரிஷா புருஷா சபூத்தோபதிஷ்டதி என்று 1000 சிறுசு 1000 கை உடையவனாக விஸ்வரூபனாக பகவான் காட்சி கொடுக்க உடனே பிரம்மதேவன் கை குறித்துக் கொண்டு நமோ நமஹா நமோ நமஹா, நீதான் சர்வேஸ்வரன், நீதான் உலகத்தை படைச்சவன் ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்படி மூல காரணமான வஸ்துதா கூர்மவீரான சொல்றதுனாலதான் ஆதி கூர்மம் என்று சொல்கிறோம். உலகத்தை படைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், அது மேல்தானே உலகத்தை படைக்க முடியும். அதனால அந்த ஆதி கூர்மனான பகவான கீழே வச்சு அவருடைய முதுகல உலகத்தை படைச்சா அப்படின்னு சொல்றோம். பாஞ்சராத்திராதி ஆகமங்களையும் திருவாராதன கிரமத்துல முதல்ல எடுத்ததும் ஆதி கூர்மாஜி நமகா அனந்தாசனாஜி நமகா அஷ்டதிக்கஜேபியோ நமகா திருவாராதன கிரமத்துல ஆசன பூஜை, யோக பீடத்தினுடைய பூஜை. சேஷவாகனம் முதலிய வாகனங்களை பார்த்தாலும் ஆதி கூர்மம் முதல்ல இருக்கும், அது மேலதான் அனந்தாசனம் இருக்கும், அது மேல பெருமாள் இருக்கிறார், எல்லாம் வெளியில பார்த்தா தெரியும். ஆதி கூர்மம், ஆதி கூர்மத்தினுடைய மேலதான் இது நிற்கும் பொழுது அது ஆதியான பிதானா இருப்பதனால பெரியாழ்வார் சொல்றார், திருவிளையாடல சொன்னார், திருப்பார்கடல் கடைஞ்ச திருவிளையாட்டை சொல்றார். மலையை முகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி, மந்திரமலையை வைத்து வாசுகியை சுற்றி தலைமுகடு தான் ஒரு கை பற்றி, அசுரால் கடைஞ்சா அசுரால் கடைஞ்சா, தேவால் கடைஞ்சா தேவால் கடைஞ்சான்னு சொல்றமே தவிர கடலும் பெருமாளுடையதான், மலையும் பெருமாளுடையதான், வாசுகியும் பெருமாளுடையதான், கடைஞ்சதும் அவர் தானா. தலைமுகடு தான் ஒரு கை பற்றி மேகசியாமகா கனகவரிதிகி கர்ண வித்யோத வித்யுன் மூர்த்தினிப்ராஜத் விலுளித கசராகா. ஸ்ரீ பாகவதன் சொல்றது, காலாகல விஷத்தை பார்த்ததுமே தேவாசால் ஓடி போயிட்டான். பகவான் கடைஞ்சான், அதனால சொல்றார் தான் ஒரு கை பற்றி அலை முகட்டு அண்டம் போய் நீர் தெரிப்பேங்கிறார். அந்த சின்ன வெண்பாதான் இது, ஆனா அப்படி தெரியுது. மலை எப்படி சுழற்றினால் அலை முகட்டு அண்டம் போய் நீர் தெரிப்ப, திருப்பார் கடலினுடைய அலைகள் சலசல சலசலன் பெருமாள் கடைய அதனுடைய அலைகள்லாம் கிளம்பி மேல் அண்டத்துல போய் தெளிக்கிறதா. அந்த தண்ணீர் பிரம்மலோக பரியந்தம் சென்று தண்ணீர் தெளிக்க அப்படி கடைஞ்சாரா. அன்று கடல் கடைந்தான், கடல் கடைந்தான் என்று நாள் நீர் தெரிப்ப அண்டம் போய் நீர் தெரிப்ப கடல் கடைந்தான் அன்று பிண்டமாய் நின்ற பிரான் அப்படின்னு வியாக்கியானம். அன்று நாள் பிரளய காலத்துல பிண்டமாய் அப்படின்னா அன்னம்னு அர்த்தம் இல்ல, காரணபூதனாய் அப்படின்னு வியாக்கியானம். அப்பிள்ளை வியாக்கியானம் இங்கே பிண்டமாய் அப்படிங்கிறதுக்கு அன்னமாயின்னு ஒரு அர்த்தமும் பண்ணிருக்கிறார். ஏகையனு மிருத்பிண்டேனு என்றபடி காரணபூதன் அப்படின்னு அப்பிள்ளை வியாக்கியானம் இங்கே. உபனிஷத்து சொல்றது ஏகையனு மிருத்பிண்டேனேன்னு உபனிஷத்து சொல்றார். ஒரு மிருத்து எடுத்து அதிலே இருந்து ஒரு கொயவன் கொழு பொம்மைகள் நிறைய பண்ணினான். இவ்வளவு கொலு பொம்மைகளுக்கும் அந்த மிருத்து காரணமா இருக்கிறது போல எம்பெருமான் ஒருவனே காரணபூதனாக இருந்து அவனிடத்திலேருந்து உலகத்தில் உள்ள இவ்வளவு நாம ரூபங்களும் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றது உபனிஷத். அப்ப இவ்வளவு நாம ரூபங்கள்லயும் எது வியாபிச்சிருக்கு? மிருத்து தானே வியாபிச்சிருக்கு, மண்ணு தானே வியாபிச்சிருக்கு. அதுபோல லோகத்துல எவ்வளவு நாம ரூபங்கள் இருந்தாலும் அதுல எம்பெருமான் வியாபிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல உபனிஷத் வாக்கியத்தை இங்க எடுத்து கொடுத்து பிண்டம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். காரணபூதமாய் இருந்த பெருமாள், உலகத்துக்கு காரணமாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான். ஸ்ரீகூர்மம் என்கின்ற மகாட்சேத்திரத்திலே அந்த எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறார். அந்த கஷேத்திரத்துல ஸ்வேத மகாராஜன் அப்படிங்கிற ஒரு அரசன் பரிபாலித்துக் கொண்டு வந்தான் அந்த பிரதேசத்தை. அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி சுலோச்சனான்னு அவளுக்கு பெயர். பகவானிடத்துல பரமபக்தி உடையவள். கூர்ம பெருமாளுடைய சந்நிதியில வந்து அனவரதமும் பகவானை சேவிச்சென்றிருப்பலாம். சனாத்வாப்தி அமிர்த தீர்த்தேயசா நித்திய கர்ம சமாப்பியதே அஸ்வத்தம் ச பரக்ரம்யே நாகராஜம் தடஸ்திதம் பூஜயந்தி சத்தஜைவ பிராமணான் வேத பாரகானு. தினந்தோறும் கோவிலுக்கு வந்து அங்கு ஒரு அஸ்வத்த விருட்சம் அதை பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பாள். அங்கு ஒரு புத்து இருக்கு, அதுல நாகராஜன் இருக்கிறார், அதுக்கு பால் விடுவாள். பிராமணாளுக்கு வேத பாராயணம் பண்ணக்கூடிய பிராமணாளுக்கு எல்லாம் தட்சிணை கொடுப்பள். அமிர்த சரசுங்கிற தீர்த்தம் இருக்கு, அதுல தீர்த்தமாடி கோவிலேயே சுத்தி கொண்டு பகவான தரிசனம் பண்ணி கொண்டு தீர்த்தம் வாங்கிட்டு தான் அரண்மனைக்கு போவள். ரொம்ப விஷ்ணு பக்தி உடையவர். ராஜா லோக ரீதியிலே கவனிச்சிருந்தாலும் தன்னுடைய பத்னிக்கு அந்த பக்திக்கு விரோதம் அவன் ஒண்ணு செய்யல. ஆனா அவன் லோக ரீதியா எல்லா தர்ம பரிபாலனங்களையும் அரசியலையும் கவனிச்சிருக்கிறான். ஏகாதசி விரதங்கிறது காமிய விரதம் இல்லே, நித்திய விரதம். காமிய விரதமா இருந்தா செஞ்சாலும் செய்யலாம்,
விட்டாலும் விடலாம். வரலட்சுமி நோம்புன்னு ஒரு நோம்பு செய்கிறார்கள், காமிய விரதம். அதனால வைஷ்ணவால் செய்யறது இல்லை. அது லட்சுமி தானே, லட்சுமி நோம்பு தானே செய்யலாமே, காமிய விரதம். அதனாலேயே வைஷ்ணவர்கள் செய்யறது இல்லை. அது செஞ்சாலும் செய்யலாம், செஞ்சாலும் செய்யலாம், விட்டாலும் விடலாம். ஆனால் ஏகாதசி விரதம் செஞ்சாலும் செய்யலாம், விட்டாலும் விடலாம் கூடாது. நித்திய விரதம் அது யதாசக்தியாவது பண்ணணும். சுத்தோபவாசம் இருக்க முடியாத போனாலும் யதாசக்தியாவது ஏகாதசி விரதம் அவசியம் பண்ணியாகணும். ஏகாதசி விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட செய்வலாம் இவள். ஏகாதசி விரதே பிராப்தே கதாசித் சமஹீபதி ஆஜகாம மகாராஜ்யம் ரஜன்யாகாம் காமலாலசா. இவள் விரதத்தை அனுஷ்டிக்கிறாள். ராஜா அந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு புருஷனுக்கு ஸ்திரீ அடங்கினவள் தானே. ராத்திரி இவளோடு படுத்துக்கிறதுக்காக ராஜா வரான். ஆனால் ராணி சொல்றாள், எனக்கு விரதம், என்ன தொடாதீங்கள் அப்படிங்கிறாள். ஏகாதசி விரதம் ராஜன் கரோமி நியதேந்திரியா. ராஜா சொல்றான், புருஷனுக்கு அடங்கியிருக்க வேண்டியவள் ஸ்திரீ, உன்னை ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ கோவிலை சுத்தின்னு இருக்க, அதனால உன்னை விட மாட்டேங்கிறான். சுலோச்சனாங்கிற இந்த ராணி சொல்றாள், ஏகாதசி சாஸ்திரம் தெரியறதுக்காக சொல்றேன். ஏகாதசி பித்ரு தினம், சிராத்தம், அமாவாசை முதலிய தர்ப்பண தினங்கள், சிவராத்திரி, இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சொந்த பத்தினி இடத்துல கூட சேரக்கூடாது. அலம் சாஸ்திர விசாரேன. ராஜா சொல்றான், இந்த சாஸ்திரங்களா நான் கேட்கல, காமாதுரனாக நான் வந்திருக்கிறேன். சுலோச்சனா சொல்றா, காமத்தை அடக்கணும். காமஜேஷ குரோதஜேஷ ரஜோகண சமுத்பவா. நாய் கழுவி எல்லாம் போல இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு விவேகம் இருக்கு இல்லையா? துவன் மாம்ச ருதிர ஸ்நாஜு மேதோ மஜ்ஜாஸ்தி சம்மதௌ விண்மூத்திர பூஜே ரமதாம் கிருமீணாம் கிகதந்தரம். தொக்கு மாம்சம் ரத்தம் அஸ்தி இவைகளால் செய்யப்பட்ட ஒரு பொம்மதானே சரீரம்னு நம்ம அனுசந்தானம் பண்ணா வைராக்கியம் வந்துடுங்கிறார். சேகராஜன் சொல்றான், உனக்கு பிரத்யட்ச தெய்வம் நான் தானே, இன்னொரு தெய்வம் எங்க இருக்க உனக்கு? அப்ப என் இஷ்டப்படி நடக்க வேண்டியதானே. அதுக்கு மேல விவேகமா இவள் சொல்றாள், அரசன்தான் தெய்வம், மக்கள் அரசன தெய்வமா நினைக்கணும், சிஷ்யன் குருவ தெய்வமா நினைக்கணும், சதி பதிய தெய்வமாக நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அவளிடத்துல பக்தியை உண்டாக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக வேண்டி உடனே அரசன் வேறு தெய்வமே கிடையாது, நான் தான் தெய்வம், வேற கோவிலுக்கு போகாது, என்னையே உபாசி அப்படின்னு அரசன் சொல்றதுக்காக இல்ல. அதுக்காக குரு பைத்தியக்காரா, ஏண்டா வேற சாமியை நினைக்கிறேன், நான் தாண்டா சர்வேஸ்வரன் அப்படின்னு சிஷ்யனுக்கு புத்தி சொல்றதுக்காக இல்ல. சிஷ்யன் அப்படி நினைக்கணுமே தவிர குரு அப்படி நினைக்க கூடாது. சத்தி அப்படி நினைக்கணுமே தவிர பத்தி அப்படி நினைக்க கூடாது. உங்க தர்மத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ராஜா அந்த கோபம் வந்து கொடுத்து அதனால இவளை கண்டிக்கிறான். காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா அப்படின்னு மேல சொல்றான். வீண் பொழுது போக்காது, இந்த விசாரங்கள் வேண்டாம். அதுக்கு மேல அவனே சொல்றார், காலக்ஷேபம் கூடாது, வீண் பொழுது போக்க கூடாது. இத்தனையில நாம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு ஆராதிச்சிருக்கலாமே பகவானே அப்படின்னு அவள் எவ்வளவு விவேகம் சொல்லியும் கூட, ஆனால் அவன் புத்தி மாறலேன்னதும் பகவான சரணமடைகிறார். தன்னுடைய விரதத்தை பங்கம் பண்ணாம இருக்கணும் தன் பர்த்தா என்று பகவான சரணமடைய. பகவான் தானே எல்லாருக்கும் ஹிருதயத்தில் புகுந்து புத்திய மாத்திரவன். பாக்கி எல்லாரும் வெளியிலேன்னு புத்தி சொல்றவா தானே. புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே என்று தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய புத்தியில புகுந்து மாத்தினான்கிறத நன்றியோட சொல்றாரு ஆழ்வார். அரசனுடைய புத்தியில புகுந்து பகவான் மாத்தி விட்டான். உடனே அவன் பశ్చాத்தாபம் அவாப்யாத திருட வைராக்கிய சம்யுதா கல்விரக்கம் அடைந்தான், பశ్చాத்தாபம் அடைந்தான். தன் மனைவிக்கு உள்ள பக்தி தனக்கு இல்லையே என்று கண்ணீர் விட்டு ஜிதேந்திரியனாக தன் மனைவியோட கூட இருந்து பரம பக்தனாக ஆகி அந்த கூர்ம பகவானை வழிபட்டான் அப்படின்னு க்ஷேத்திர மகாத்மியம். ஆந்திர தேசத்திலேயே இப்படி சஞ்சரிச்சம் வந்தோம்னா மற்றொரு க்ஷேத்திரம் கோதாவரி தீரத்துல பத்ராச்சலம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். இதுவும் ஆர்ஷ க்ஷேத்திரம். அஸ்தி பத்ராச்சலம் நாம க்ஷேத்திரம் பரம பாவனம் எத்த பிரவேச மாத்திரேன சர்வம் பாபம் வினஸ்யதி கோதாவரி நதி தீரே நாம்னாகா பத்ரகிரிர்கிரி பாதி நிருணாம் பத்ரகாரி ராமபத்ர சவாஸ்திதகாகா ராமபத்ரஹ பத்ராத்ரி சிகரே ராமம் சீதா லக்ஷ்மண சம்யுதம். சீதையோட லட்சுமணனோட ராமபிரான் எழுந்துள்ளிருக்கிறார். கோதாவரி அதனுடைய கரையிலே பத்ராச்சலம் என்கின்ற அழகான மலை மீது அழகான கோவில். இன்றுக்கும் அந்த கோவில் அந்த கோதாவரி கரைக்கு போகும்போதே நமக்கு காட்சியை கொடுக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தை சொல்லும் போதே ஒரு பரமபக்தர் ஞாபகம் நமக்கு வரும், பத்ராச்சல ராமதாஸ்.